காதல்னா ஆணும் பெண்ணும் காதலிக்கிறது மட்டும்தான் காதலா என்ன? அவங்கள நீங்களே காதலிச்சு பாருங்க. அது கூட ஒரு வகையான காதல் தான். இன்னைக்கு நீங்க பார்க்க போற இந்த கதை நீதியா இல்லை திஞ்சிலாவோட அத்தியாயம் 84. கேட்கலாமா? மதுவையும் ராகவனையும் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர் அந்த கிராம மக்கள். பிறகு ராகவனுக்கும் மதுவுக்கும் விருந்து ஒண்ணு ஏற்பாடு செய்தவர்கள் ராகவனையும் மதுவையும் சாப்பிட வைத்து அழகு பார்த்தார்கள். அதன் பிறகு ஆட்டம் பாட்டம் என்று அந்த கிராமமே களை கட்டியது. மது அங்கிருந்த மக்களோடு பேச முயற்சி செய்தாள். ஆனால் அவளுக்குத்தான் அவர்களின் மொழி தெரியாதே. தடுமாறி கொண்டு இருந்தாள். ஆனால் ராகவனோ முத்துப்பற்கள் தெரிய அங்கிருந்த மக்களோடு மக்களாக கலந்து சிரித்து பேசி மகிழ்ந்தாள். அவர்களின் மொழியில் பேசிய ராகவனை பார்த்து கொண்டே இருந்தாள் மது. ராகவனோ ஒரு நாற்காலியில் அமர்ந்திருக்க அந்த கிராம மக்கள் எல்லோரும் அவனை சுற்றி நின்று தங்களுடைய தேவைகளை அவனிடம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். தன் கணவன் மேல் அந்த ஊர் மக்கள் காட்டும் அன்பையும் அவனுடைய ஆளுமையையும் ஒரு சேர பார்த்து பூரித்து போனாள் பெண்ணவள். மதுவின் கண்களுக்கு ஒரு முடிசூடாத மன்னனை போல்தான் ராகவன் தெரிந்தான். அன்று இரவு அவர்கள் தங்கியது மூங்கிலாலான குடிசை வீட்டில்தான். ஒரு சின்ன மின்விளக்கு மட்டும் அந்த வீட்டில் இருந்தது. ராகவன் பாய் விரித்து தரையில் படுத்து விட்டத்தை பார்த்தபடி இருந்தான். அவன் கை வளைவில் மதுவும் படுத்திருந்தாள். அடிக்கடி இந்த கிராமத்துக்கு வருவீங்களா மாமா என்றாள் மது. பிசினஸ் விஷயமா வருவேன் என்றான் ராகவன். அரண்மனையில ஏசி ரூம்ல பஞ்சமத்தையில வசதியா இருந்த நீங்க எப்படி பாய் விரிச்சு ஃபேன் கூட இல்லாத குடிசை வீட்டுல படுத்திருக்கீங்க? அவங்கள பார்த்தா எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு என்றாள் மது. நீ சொல்ற அதே அரண்மனையும் ஏசி ரூமும் பஞ்சமத்தையும் தராத நிம்மதி இந்த குடிசை வீட்டுல கிடைக்கும். அதனால இந்த மாதிரியான வாழ்க்கை தான் எனக்கு பிடிக்கும். எப்போவாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா இந்த கிராமத்துக்கு வந்து 2 நாள் தங்கினா போதும். ஸ்ட்ரெஸ் எல்லாம் எங்க போகுதுன்னே தெரியாது. அன்பான மக்கள், கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்க இயற்கை, இதை விட என்ன வேணும் என்று ராகவன் கேட்க, ஆமா நீங்க காலையில எழுந்ததும் ஜிம் போவீங்களே, எந்த ஊர்ல ஜிம் எல்லாம் இருக்க மாதிரி தெரியலையே என்று மது கேட்டாள். இந்த ஊர் ஆண்கள் பெண்களை எல்லாம் பார்த்தல, எல்லாரும் எவ்வளவு திடகாத்திரமான உடல்வாகோடு இருந்தாங்க. அவங்க எல்லாம் ஜிம்முக்கு போய் அப்படி இருக்காங்க. நெத்தி வேவ நிலத்துல சிந்த உழைக்கிறாங்க. சோ நானும் இந்த 7 நாள் ஒரு விவசாயியா மாறலான்னு இருக்கேன். விவசாய வேலைகளை பார்க்கலான்னு இருக்கேன் என்றான் ராகவன். நிஜமா வாங்க என்றாள் மது. என்றான் ராகவன். சரி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, தூங்கு என்றான் ராகவன். என்றாள் மது. தன் கணவனை அணைத்தபடியே மதுவும் நன்றாக அன்றிரவு உறங்கினாள். காலையில் பறவைகளின் கீச் கீச் என்ற உற்சாக அழைப்பில் மது கண்களை விழித்தாள். கண் விழித்தவளின் அருகில் ராகவன் இல்லை. எங்க போனார் இவரு என்றபடியே குடிசைக்கு வெளியில் வந்து பார்த்தாள் மது. அந்த கிராமத்தில் வீட்டுக்கு வெளியில் தான் சமையல் செய்தார்கள். விறகு அடுப்பை தவிர வேற அடுப்பு அந்த ஊரில் இருக்காது. விறகு அடுப்பில் ராகவன் அமர்ந்து மதுவிற்காக ஒரு பெரிய மண்பானையில் சுடுநீர் வைத்துக் கொண்டிருந்தான். என்னங்க, என்ன பண்றீங்க என்றாள் மது. பார்த்தா தெரியல, என் பொண்டாட்டிக்காக சுடுநீர் வைக்கிற என்றான் ராகவன். இதெல்லாம் நீங்க ஏன் பண்றீங்க? நான் பண்ண மாட்டேனா என்றபடியே மது அவனின் பக்கம் வர, ஹோய், என் பொண்டாட்டிக்கு நான் ஆசையா பண்றேன், இதுல என்ன தப்பு என்றான் ராகவன். எனக்கு சுடுதண்ணி எல்லாம் ஒண்ணும் வேணாம், நான் பச்சை தண்ணியிலேயே குளிச்சுக்கிறேன் என்று மது சொல்ல, மேடம், இந்த ஊருக்குள்ள பாத்தீங்கல்ல, சோ இந்த குளிர்ல பச்சை தண்ணியில குளிச்சீங்கன்னா ஃப்ரீஸ் ஆகிடுவீங்க என்றான் ராகவன். இருந்தாலும் நீங்க அடுப்புல வேலை பார்க்கறது எனக்கு கஷ்டமா இருக்கு என்று மது சொல்ல, எழுந்த ராகவன் அவளின் தோள் மேல் கையை போட்டு, வருஷம் முழுவதும் நீதான் எனக்காக எல்லா வேலையும் பார்க்க போற. சோ உனக்காக சின்ன சின்ன விஷயங்களை நான் உனக்கு செய்யறது தப்பில்ல. நல்ல புருஷனுக்கு அழகு பொண்டாட்டி புருஷனை எப்படி பாத்துக்கிறாளோ அதே மாதிரி
பொண்டாட்டிய புருஷனும் பாத்துக்கிறது தான் என்று ராகவன் சொல்ல, ராகவனை அணைத்து முகமெங்கும் முத்தமிட்டாள் பெண்ணவள். என்னடி பண்ற? யாராவது பார்க்க போறாங்க என்றான் ராகவன். பார்க்கட்டுமே, என் புருஷனுக்கு நான் முத்தம் கொடுக்கிறேன், யாரு என்ன கேட்க முடியும் என்று மது சொல்ல, சரிங்க மேடம், தண்ணி காஞ்சிடுச்சு, போய் கொல்லிங்க என்ற ராகவன் மண்பானையில் இருந்த சுடுநீரை மூங்கிலால் கட்டப்பட்ட குளியல் அறையில் சென்று ஊற்றினான். மதுவும் குளித்துவிட்டு வெளியில் வந்தாள். தோளில் பூந்துவாலை போட்டவாறு கைகளை கட்டி எதிரே இருந்த பூந்தோட்டத்தை பார்த்து கொண்டு நின்றிருந்தான் ராகவன். என்னங்க, நீங்க குளிக்க போறீங்களா? இருங்க, நான் உங்களுக்கு சுடுநீர் போட்டு தரேன் என்று அடுப்பின் பக்கம் சென்றவளை நாற்காலியில் அமர வைத்தான் ராகவன். என்னங்க பண்றீங்க என்று நாற்காலியிலிருந்து மது எல, பொண்டாட்டி உட்காரு என்றான் ராகவன். என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க என்றாள் மது. உட்காருன்னு சொல்றேன்ல என்ற ராகவன் அவள் தோள்பட்டையை பிடித்து அமர வைத்தான் மறுபடியும். இப்படி ஈர தலையோட இருந்தா சளி பிடிக்காது என்றபடியே தன் தோளில் கிடந்த பூந்துவாலையை எடுத்து நீர் வடிய அள்ளி கொண்டு இட்டிருந்த நீண்ட சிகையை அவிழ்த்து விட்டவன் பூந்துவாலையால் மதுவிற்கு துவட்டி விட்டான். கணவனின் அன்பில் கரைந்துதான் போனாள் பெண்ணவள். மதுவின் தலையை துவட்டி கொண்டே, சமைக்கிற வேலையை விட இந்த முடி வளர்த்துற வேலை பெரிய கஷ்டம் போல இருக்கே என்று ஷாகவத் சொல்ல, இதழ் பிரித்து சிரித்த பெண்ணவள், முடி கொஞ்சம் நீளமா இருக்குல்ல, அதனாலதான் கொஞ்சம் கஷ்டம்தான் என்று மது சொல்ல, கொஞ்சம் இல்லடி ரொம்ப என்றான் ராகவன். கஷ்டமா இருந்தா நானே துவட்டிக்கிறேன், துவட்டினது போதும், டவலை கொடுங்க, நானே துவட்டிக்கிறேன் என்று மது சொல்லி எழப்போக, மேடம் எங்க எந்திரிக்கிறீங்க என்று மதுவை அமர வைத்த ராகவன், இன்னைக்கு உனக்கு தலை துவட்டி அழகா செய்வி பின்னலிட்டு நான் தான் எல்லாம் செய்ய போறேன் என்று ராகவன் சொல்ல, என்னங்க இது என்றால் மது சினுங்களோடு. இன்னைக்கு மட்டும் இல்ல, இனி வரப்போற 5 நாளும் நான் தான் உனக்கு எல்லாமே பண்ணுவேன் என்று சொன்ன ராகவன் அவளின் கூந்தலை துவட்டி முடித்து அழகாக பின்னலிட்டு குடிசைக்குள் அவன் கையால் கோர்த்து வைத்திருந்த மல்லிகை சரத்தையும் தன் மனைவிக்கு சூட்டி அழகு பார்த்தான். மல்லிகைப்பூ யாருங்க கொடுத்தா என்று மது கேட்க, நானா எதிரில இருக்க அந்த மல்லிகை தோட்டத்துல போய் என் கையால பறிச்சு ஊசி நூலை வச்சு கோர்த்திருக்க, எப்படி இருக்கு என்று ராகவன் கேட்க, இழந்த தன்னை கண்ணாடியில் பார்த்த மதுவோ, ரொம்ப அழகா இருக்குங்க என்றார். வெயிட் வெயிட், ஏதோ ஒண்ணு குறையிற மாதிரி இருக்கே என்று கண்ணாடி வழியே தன் மனைவியை பார்த்த ராகவன், கண்டுபிடிச்சிட்ட, இதோ வந்துடுறேன் என்று குடிசைக்குள் சென்றவன் கையில் குங்குமத்தோடு வந்தவன் தன் மனைவிக்கு அழகாக நெற்றியில் குங்குமத்தையும் இட்டார். வாவ், என் பொண்டாட்டி எவ்வளவு அழகா இருக்கா, சுற்றுமுற்றும் யாராவது இருக்கிறார்களா என்று பார்த்துவிட்டு அவள் இதழோடு இதழ் முத்தம் கொடுத்தான். அச்சோ, யாராவது பார்க்க போறாங்க என்றபடியே இப்பொழுது அவனை விலக்கி நிறுத்தியவள் குடிசைக்குள் சென்றுவிட ராகவனும் பின்னாடியே சென்றான். அவளை மேலிருந்து கீழாக பார்த்தவன், எல்லாம் ஓகேதான், பட் எனக்கு இந்த சாரி கலர் பிடிக்கல, எல்லோ எல்லோ தான் உனக்கு அழகா இருக்கும் என்று அவன் சொல்ல, சரி இருங்க என்று அவன் கூறிய மஞ்சள் நிறத்தில் அலமாரியில் இருந்த புடவையை எடுத்தவள், நீங்க வெளியே போங்க, நான் கட்டிட்டு வரேன் என்று மது சொல்ல, எது நீ கட்டுறியா? நான் சொன்னது உனக்கு மறந்து போச்சா என்ன? நான் தான் இந்த 5 நாளும் உனக்கு எல்லாமே செய்வேன் என்று ராகவன் சொல்லி அவள் கையில் இருந்த புடவையை வாங்கி கொண்டான். எனக்கு அது டூ மச் என்றாள் மது. இட்ஸ் ஓகே, டூ மச்சா இருந்தாலும் பரவாயில்ல, நான் தான் இன்னைக்கு உனக்கு புடவைய கட்டி விடுவேன் என்றான் ராகவன். சரி, வெளியே போங்க, நான் நான் மெல்சட்ட மாத்திட்டு கூப்பிடுறேன் என்று மது சொல்ல, ஹே, நான் புருஷன்டி என்றான் ராகவன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அங்க முன்னாடி உடம்பு மாத்திட்டு வந்தான், அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை, டாக்டர் வேற 3 மாசம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க என்று மது சொல்ல, சரி சரி நான் போறேன் என்றவன் எழுந்து வெளியே செல்ல, அவன் வெளியே சென்ற பிறகு மது மேல் சட்டையை மாற்றிவிட்டு ராகவனை அழைக்க
அவனும் குடிசைக்குள் வந்தான். மஞ்சள் வண்ண காட்டன் புடவையை நேர்த்தியாக மடிப்பு எடுத்து தன் மனைவிக்கு உடுத்திவிட்ட ராகவனை வைத்து கண் எடுக்காது பார்த்து கொண்டிருந்தாள் மது. என்னடி பாக்குற என்றான் ராகவன். இல்ல, இதுவரை நான் கூட இவ்ளோ அழகா புடவை கட்டினதில்ல. உங்களால மட்டும் எப்படி இவ்ளோ அழகா கட்ட முடியுதுன்னு பாக்குறேன் என்று மது சொல்ல, அதுவா, நான் நம்ம ஜவுளி கடை சார்பா ஃபேஷன் ஷோஸ்லாம் நடக்கும்போது நான் டிசைன் பண்ண சாரீஸ் எல்லாம் உடுத்துற மாடல்ஸ்க்கு நான் தான் புடவை கட்டி விடுவேன். அதான் என்று ராகவன் சொல்ல, என்னது, பொண்ணுங்களுக்கு புடவை கட்டி விடுவீங்களா என்று கோபமாய் மது கேட்க, ஹேய், அது ஏன் ஒர்க் டே என்றான் ராகவன். யாருக்கிட்ட கதை விட்டுறீங்க? புடவை கட்டுறதும் சாரி டிசைன் பண்றதும் உங்க ஒர்க்கா என்று மது கேட்க, உண்மை தாண்டி சொல்லுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம்னா ஏ டு Z எல்லாமே நமக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ சாரி டிசைன் பண்றது, ஜுவல்லரி டிசைன் பண்றது, கட்டடம் கட்டுறது எல்லாமே எல்லாமே எனக்கு தெரியும். அதனாலதான் RR இண்டஸ்ட்ரீஸ் நம்பர் 2 பொசிஷன்ல இருக்கு என்று அவளின் புடவை மடிப்பை சரி செய்தபடியே ராகவன் கூறினான். எனக்கு ஒரு சந்தேகங்க. நீங்க ஏன் இன்னும் 2வது இடத்துலயே இருக்கீங்க? நம்பர் 1க்கு ஏன் முயற்சி பண்ணல என்று மது கேட்க, எனக்கு நம்பர் 1 நம்பர் 2 மேலலாம் ஆசை இல்ல. உழைச்சேன், காசு வந்துச்சு. என்கிட்ட இருக்கிற காசை பார்த்து 2வது இடத்த கொடுத்தாங்க. நானும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், அவ்வளவுதான் என்றான் ராகவன். மதுவுக்கு புடவையை கட்டி முடித்த ராகவன், இப்போ பர்ஃபெக்ட் என்று அவளை தலை முதல் பாதம் வரை பார்த்துவிட்டு ராகவன் சொல்ல, அடுத்த கணம் அவனை அணைத்துக் கொண்டாள் மது. ஏய், சாரி கசங்கிருண்டி என்றான் ராகவன். உங்களால உங்களை கட்டிப்பிடிச்சு சாரி கசங்குச்சுன்னா பரவாயில்ல என்றாள் மது. அது சரி, நான் இன்னும் குளிக்கலடி என்றான் ராகவன். பரவாயில்ல என்றாள் மது. அப்போ ஓகே என்ற ராகவன் அவனும் அவளை அணைத்துக் கொண்டான். மது, இன்னைக்கு ஒரு சூப்பரான இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போறேன், போலாமா என்றான் ராகவன். எங்க போக போறோம் என்றாள் மது. அது சர்ப்ரைஸ் என்றான் ராகவன். சரி, போலாம் என்றாள் மது. மதுவும் ராகவனோடு குடிசைக்கு வெளியில் வந்து பார்த்தாள். அங்கு ஒரு அழகான மிதிவண்டி ஒன்று இருந்தது. ஹாய் சைக்கிள் என்று மிதிவண்டியின் பக்கம் போனாள் மது. ஹே, பாப்பா இருக்குடி, பார்த்து என்று ராகவன் சொல்ல, அவன் கூறியதெல்லாம் எங்க மதுவின் காதில் விழுந்தது. வாவ், சைக்கிள் சூப்பரா இருக்குங்க, எனக்கு இதுல போவோமா என்று மது ஆர்வமாக கேட்க, ம் என்றான் ராகவன். ஹாய், சூப்பர், வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க என்றாள் மது. அரைக்கால் சட்டையும் டிஷர்ட்டும் அணிந்திருந்த ராகவன் ஒரு சிறு தோல்பையை மாட்டிக்கொண்டவன் சைக்கிளில் ஏறிக்கொண்டு மதுவையும் ஏறுடி என்று ராகவன் சொல்ல, நீங்க கையை எடுத்தாதானே நான் ஏறுறதுக்கு என்ற மது தானே ராகவனின் கையை எடுத்துவிட்டு முன்னிருந்த கம்பியில் ஏறி அமர்ந்து கொண்டவள் அவனை கட்டி கொண்டாள். அடியே, இப்படி ஹக் பண்ணிட்டு இருந்தா நான் எப்படி சைக்கிள் ஓட்டுறது என்று ராகவன் கேட்க, ஆமால என்று அவள் அவனை அணைத்திருந்த கையை விழுக்க, பரவாயில்ல கட்டிக்கோ என்று ராகவன் மீண்டும் அவளின் கையை எடுத்து அவன் இடையில் வைக்க, தங்கியுடமே சுமச்சா என்றாள் மது. எது, டாவா என்றான் ராகவன். சும்மா என்றாள் மது. அவளின் நெற்றியில் இதழ் பதித்த ராகவன் சைக்கிளை அழைத்தினான். 15 நிமிட பயணத்தில் ராகவனின் மிதிவண்டி ஒரு இடத்தில் நின்றது. மது, இறங்குடி என்று ராகவன் சொல்ல, மதுவும் மெல்ல வண்டியிலிருந்து இறங்கினாள். குருவிகளின் கீச் கீச் ஒலிகள், அருவி கொட்டும் சத்தம், செல்லென்று காற்று, வானம் கூட தெரியாமல் வளர்ந்து விரிந்திருந்த மரங்கள் என ரம்யமாக இருந்தது அந்த இடம். என்ன இடங்க இது, இவ்வளவு அழகா இருக்கு என்றாள் மது. இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்ப்போம், இன்னும் அழகா இருக்கும் என்றவன் பக்கத்தில் நின்றிருந்த தன்னவளை இரு கைகளால் தூக்கி கொண்டு நடந்தாள். என்னங்க, நான் நடந்தே வரேனே என்றாள் மது. இன்னும் 1 கிலோமீட்டர் நடக்கணும், பாதையெல்லாம் கல்லு முள்ளுமா இருக்கும் என்றான் ராகவன். அப்போ என்ன தூக்கிட்டு இருந்தா உங்களுக்கு கஷ்டமா இருக்காதா என்றாள் மது. உன்னை கையால ஏந்திருக்கிற இந்த நொடி எனக்கு வரும்டி என்றான் ராகவன்.
ஒரே வரியில் தன் அவ்வளவு காதலையும் மதுவிடம் சொல்லிவிட்டான் ராகவன். உங்களுக்கு ஏன் எவ்வளவு பிடிச்சிருக்கு என்றாள் மது. சில கேள்விகளுக்கு பதிலே கிடையாதுடி. ஏன் எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு எல்லாம் தெரியாது. ஆனா இந்த உலகத்துல உன்னை பிடிச்ச அளவுக்கு, உன்னை விரும்புற அளவுக்கு யாரையும் எனக்கு பிடிக்கல. யாரையும் நான் விரும்பினதில்லை என்றான் ராகவன் நடந்தபடி. அரை மணி நேர நடைபயணத்திற்கு பிறகு அவளை இறக்கிவிட்டவன் ஒரு சிறு துணியால் அவளது கண்களை கட்டினான். என்னங்க இது என்றாள் மது. அதான் சர்ப்ரைஸ்னு சொன்னல என்றான் ராகவன். கண்ணை கட்டி அவளை அழைத்து சென்ற ராகவன் ஒரு பாறை மேல் அவளை நிறுத்தி அவளின் கண்கட்டை அவிழ்த்து விட்டான். அவள் கண்ணெதிரே ஒரு ராட்சத அருவி பயங்கரமான சத்தத்தோடு பூமியில் விழுந்து கொண்டிருந்தது. பூமியில் விழும் நீரின் துளிகள் காற்றோடு கலந்து சாரலாய் மதுவின் மேலும் விழுந்தது. அவள் முகமெல்லாம் நீர்ச்சாரலால் நனைந்து போனது. நீர்த்தூரல் தீண்டிய அவள் மேனியில் ஒருவித சிலிர்ப்பு உண்டானது. கண் மூடி திறந்த மதுவின் நாசியில் பலவித பூக்களின் மனம் அடித்தது. சுற்றி பார்த்தால் பலவித வண்ணங்களில் பூக்கள் இருந்தது. அங்கு ஓடிக்கொண்டிருந்த நீரோடையில் பலவித வண்ணங்களில் மீன்கள் சிறிதும் பெரிதுமாய் துள்ளி விளையாடி கொண்டிருந்தது. நீரோடையில் கரையோரத்தில் 2 வெள்ளை மேல்கள் தொகை விரித்து ஆடிக்கொண்டிருந்தது. வாத்து கூட்டங்கள் அங்கும் இங்குமாய் அலைமோதி கொண்டிருந்தது. மனிதர்கள் யாருமே இல்லாத அந்த இடத்தில் மதுவும் ராகவனும் மட்டும் நின்றிருந்தார்கள். அவளின் தோள் மேல் கை போட்ட ராகவன், எப்படி உன் மாமனோட சர்ப்ரைஸ் என்று கேட்க, இது போல ஒரு இடத்தை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைங்க. ரொம்ப ரொம்ப அழகா இருக்குங்க என்றாள் மது. சரி, நீ இங்க இருந்து இந்த அழகெல்லாம் ரசிச்சுட்டே இரு. நான் ஒரு குளியல் போட்டுட்டு வந்துடுறேன் என்று ராகவன் சொல்ல, ம் என்ற மது அங்கிருந்த பாறையில் முந்தானையால் தன்னை போர்த்தியபடியே அமர்ந்து கொண்டாள். கொட்டும் அருவியில் 30 நிமிடங்களுக்கு மேலாக ராகவன் குளித்துக் கொண்டிருந்தான். என்னங்க, சளி பிடிச்சிட்ட போது போது வாங்க என்றாள் மது. அறிவு கொட்டும் சத்தத்தில் அவளின் சத்தம் எங்கே கேட்டது? இருந்தாலும் மது என்ன சொல்வ அந்த நேரத்தில் என்று யூகித்த ராகவன், இன்னும் 10 மினிட்ஸ் வந்துடுறேன் என்றான். 10 நிமிடமும் முடிந்தது. பாறையில் அமர்ந்திருந்த மது எழுந்தவள், என்னங்க 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு என்று கூற அருவியில் குளித்துக் கொண்டிருந்த ராகவனை பார்த்தாள். அவனை அங்கு காணவில்லை. என்னங்க, எங்க போனீங்க? குளிச்சுட்டு வெளியே வாங்க சீக்கிரம் என்றாள் மது. ராகவனிடம் பதில் இல்லை. என்னங்க, நான் சொல்றது கேக்குதா? பிளீஸ் வெளியே வாங்க, எனக்கு பயமா இருக்கு என்று ராகவனை காணாது பதற ஆரம்பித்து விட்டாள் மது. என்னங்க, நான் கூப்பிடுறது கேட்கலையா? என்னங்க, எனக்கு எங்க போனீங்க என்று அழவே ஆரம்பித்து விட்டாள் மது. மது, நான் இங்க இருக்கேன் என்று ராகவன் அழைக்கவே அவள் குரல் வந்த திசையை நோக்கி திரும்பினாள் மது. கையில் கொஞ்சம் பழங்களோடும் 2 3 பெரிய மீன்களோடும் நின்று இருந்தான் ராகவன். எங்க போனீங்க? நான் பயந்துட்டு தெரியுமா என்று ராகவனிடம் மது ஓடி வர, பாசி படர்ந்த பாறையில் கால் வைத்த மது கீழே விழப்போனாள். அடுத்த கணம் கையில் இருந்த பழங்கள் மீனை எல்லாம் கீழே போட்ட ராகவன் மதுவை பாய்ந்து இடையோடு தாங்கி பிடித்தான். ஏண்டி, பார்த்து வர வேண்டியது தானே என்று ராகவன் சொல்ல, இல்லைங்க பதட்டத்துல என்று மது சொல்ல, வயிற்றுல பாப்பா இருக்குடி, பார்த்து, கேர்ஃபுல் என்றபடி மதுவை கைப்பிடித்து அழைத்து வந்து ஒரு இடத்தில் அவளை அமர வைத்தவன் கீழே விழுந்த பழங்களை எல்லாம் கழுவி மதுவிற்கு கொடுத்தான். நீங்க இல்லாம உங்களை பார்க்காம எவ்வளவு பாய்ந்துட்டு தெரியுமா என்றாள் மது. காலையில இருந்து நீ எதுவும் சாப்பிடல, அதான் கொஞ்சம் காட்டுக்குள்ள ஃப்ரூட்ஸ் எடுக்க போயிருந்தேன் என்றான் ராகவன். சரி சரி, தலையெல்லாம் எவ்வளவு ஈரமா இருக்கு பாருங்க என்றபடியே தன் முந்தியால் ராகவனின் தலையை துவட்டி விட்டாள் மது. சரி, வீட்டுக்கு கிளம்பலாமா என்று ராகவன் கேட்க, இப்படியே வா என்றான் அவனின் படிக்கட்டு தேகத்தை காட்டி மது. மாற்றோட எடுத்துட்டு வந்திருக்கேன்டி, மாத்திட்டு போவோம் என்று ராகவன் சொல்ல, ம் என்றாள் மது. மதுவோடு மீண்டும் மிதிவண்டியில் ஒரு பயணம். நேராக ஒரு வயலுக்கு சென்றான் ராகவன். அங்கு சிகப்பு நிற முட்டைக்கோஸ் பயிரிடப்பட்டு இருந்தது. நிறைய ஆண்கள், நிறைய பெண்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு குடிலின் பக்கம் மதுவை அழைத்து சென்ற ராகவன் அங்கு அவளை அமர வைத்தான். ராகவனை பார்த்ததும் அங்கு வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் ராகவனின் பக்கம் வந்தனர்.
ராகவனுக்கும் அங்கிருந்தவர்களுக்கும் பெரிய வாக்குவாதமே வந்தது. அதை பார்த்த மது, "என்னங்க, என்னாச்சு?" என்றாள். மதுவிற்கு தான் பாஷை புரியாதே. அதனால் என்னாச்சு என்று மது கேட்க, பதட்டத்தோடு இருந்த அவளை பார்த்து, "ஏன்டி டென்ஷன் ஆகுற? ஒண்ணும் இல்ல. நான் வயல்ல இறங்கி வேலை செய்யறேன்னு சொன்னேன். இல்ல முடியாது. நீங்க எங்களோட விருந்தினர். நீங்க வேலை எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு இவங்க சொல்றாங்க" என்றான் ராகவன். மதுவும் சற்று வெளியே எட்டி பார்த்தவள், "என்னங்க, பயங்கரமா வெயில் அடிக்குது. உங்களால முடியுமா?" என்று மது கேட்க, அணிந்திருந்த சட்டையை கழட்டி மது கையில் கொடுத்த ராகவன், கட்டியிருந்த வெள்ளை வேட்டியை மடித்து கட்டியவன், குடிலில் இருந்து ஒரு மண்வெட்டியை தோளில் சுமந்தபடி வயலில் இறங்கி வேலை பார்க்க ஆரம்பித்து விட்டான். 10, 20 பாதுகாவலர் படை சூழ பெங்களூருவை ஆட்டி படைத்துக் கொண்டிருந்த ராகவன், கோட்டு சூட்டோடு மிடுக்காக ஏசி அறையில் அமர்ந்து கோப்புகளை புரட்டி கொண்டிருந்த ராகவன், சுட்டிருக்கும் வெயிலில் பாமர மக்களோடு வயலில் இறங்கி மண்வெட்டி பிடித்து வேலை பார்க்க, அதை பார்த்த மதுவிற்கு என்னவோ போல் இருந்தது. இருந்தும் தன் அவனை நினைத்து பெருமையும் பட்டுக்கொண்டாள் மது. 3 மணி நேர கடுமையான வேலைக்கு பிறகு வியர்வை சொட்ட சொட்ட மக்களோடு சேர்ந்து குடலை நோக்கி வந்த ராகவனை பார்த்து மெய் சிலிர்த்து போனாள் மது. வேலை பார்த்து வந்த அனைவருக்கும் அங்கிருந்த சிறிய பெண்ணோடு சேர்ந்து தண்ணீர் கொடுத்தாள் மது. எல்லோரும் தரையில் அமர்ந்திருக்க ராகவனும் அவர்களோடு தரையில் அமர்ந்து விட்டான். அந்த குடிசையின் ஒரு ஓரத்தில் நின்று தன்னவனை பார்த்து கொண்டிருந்தாள் மது. மது பார்ப்பதை பார்த்த ராகவனும் அவளை கண்ணால் என்ன என்று புருவங்களை உயர்த்தி கேட்க, ஒன்றுமில்லை என்பது போல் தலையசைத்தாள் மது. இதுவரை மது பார்த்திராத ராகவனின் இந்த பக்கம் அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதைத் தொடர்ந்து அனைவரோடும் சேர்ந்து அமர்ந்து மதிய உணவு சாப்பிட்டு முடித்தனர் ராகவனும் மதுவும். மதுவை கிருஷ்ணமூர்த்தியிடம் கொண்டு சேர்த்து, "இவள்தான் உங்களுடைய பெண்" என்று ராகவன் சொன்னால், அடுத்த நொடியே தன்னிடமிருந்து மதுவை அவளின் தந்தை பிரித்து விடுவார் என்று எண்ணிய ராகவன் அவளோடு தனியே நேரம் செலவிட நினைத்தான். இந்த 7 நாட்களும் அவனின் வாழ்வில் மறக்க முடியாத நாட்களாக, மறக்க முடியாத நினைவுகளாக மாறும் என்று நினைத்தான். ஒருவேளை கிருஷ்ணமூர்த்தியோடு தன்னை பிரிந்து மது சென்றாலும் இந்த 7 நாள் நினைவுகளையும் நினைத்து கொண்டே வாழ்நாள் முழுவதும் இருந்துவிட வேண்டும் என்று ராகவன் நினைத்து கொண்டிருந்தான். அப்படி ராகவனை மது விட்டு பிரிந்து செல்வாளா அவளின் தந்தையோடு என்பதையெல்லாம் தொடர்ந்து வரும் அத்தியாயங்களில் நாம் பார்க்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு கதை எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் சீக்கிரமே இன்னும் ஒரு 150 அத்தியாயங்கள், ஒரு 1 மாத காலத்துல இந்த நீ தீயா இல்லை தெஞ்சலா கதை முடிஞ்சு போயிடும். சோ அடுத்த கதைய உங்க கையில கொடுக்குறேன். ஏதாவது ஒரு சிங்கிள் லைன் எனக்காக நீங்க சொல்லுங்க. சித்து, இந்த மாதிரி நீங்க கதை எழுதுனீங்க, இந்த மாதிரி ஒரு கதை எழுதுனீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிற கதைய மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்கள்ல யாரோட கதைய நான் சூஸ் பண்றேனோ அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. மறக்காம கமெண்ட்ல உங்களுடைய சிங்கிள் லைன் ஸ்டோரிய சொல்லுங்க. மீண்டும் அடுத்த கதையில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை பாய் பாய். See you. டாடா.